நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் தெருநாய் ஒன்று 2 வயது ஆண் குழந்தையை கடித்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைத்துள்ளது. புதன்கிழமையன்று கல்லிடைக்குறிச்சி பகுதியில் சுற்றித் திரிந்த நாய் 60 வயது முதியவர், சிறுவர், சிறுமியர் என பலரையும் கடித்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். புதுக்கோட்டை பொன்னமராவதி பகுதியில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த 3 டாஸ்மாக் பார்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதில் பொன்னமராவதி காயம்பூஞ்சை பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவரை கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தாசில்தார் திருநாவுக்கரசு தலைமையிலான அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட நிலையில் செம்பொட்டல், நகரப்பட்டி, கேசரப்பட்டி ஆகிய இடங்களில் சட்டவிரோதமாக இயங்கிய பார்கள் அடையாளம் காணப்பட்டு மூடப்பட்டுள்ளன. கடலூரில் ஒப்பந்தப் பணிகளை சரியாக முடித்து தராத ஒப்பந்ததாரரிடம் மேயர் சுந்தரி ராஜா சரமாரியாக கேள்வி எழுப்பினார். கடலூர் முதுநகரில் பக்தவச்சலம் மார்க்கெட் மற்றும் மீன் மார்க்கெட் செயல்பட்டு வந்த பகுதியில் 150 கடைகள் கட்ட ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் 80 கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. இதனால் பணிகளை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்ட மேயர் அதற்கான தொகையையும் ஒப்பந்ததாரருக்கு விடுவிக்காமல் தடுத்தார். வரைபடத்தில் உள்ளது போல இல்லாமல் சிமெண்ட் கட்டைகள் ஏன் கட்டப்பட்டன, ஏன் குறைவாக கடைகள் உள்ளன என்று கேட்ட மேயர் யார் இந்த அதிகாரத்தை வழங்கியது என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேனீக்கள் கொட்டியதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்தார். கேரளாவைச் சேர்ந்த ஜாபீர் என்பவர் கூடலூர் ஊசிமலை காட்சிமுனை பகுதியில் தடுப்புகளை மீறி பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்றதுடன் அங்கிருந்த தேனீ கூட்டை கல்லால் அடித்துள்ளார். அதிலிருந்து வெளியேறிய தேனீக்கள் கொட்டியதில் ஜாபீர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடலை வனத்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் தென்னூர் உக்கிரகாளியம்மன் கோவில் குட்டிக்குடி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். உக்கிரகாளியம்மன் சந்தன கருப்பண்ணசாமி கோயில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுத்த பூஜை, அம்பாள் வீதி உலா உள்ளிட்டவை நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குட்டிக்குடி விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 11 தினங்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். விழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சொத்து தகராறில் கூலிப்படையை ஏவி தந்தையை மகன் கொன்றது அம்பலமாகியுள்ளது. சங்ககிரி அருகே பக்காளியூர் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ராஜேந்திரன் தனது மனைவி, மகள் மற்றும் மகனை பிரிந்து கடந்த 30 ஆண்டுகளாக திருச்செங்கோட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். ஊட்டச்சத்து நிபுணராக பணிபுரியும் அவர் கடந்த 31ஆம் தேதி தன்னுடைய சிகிச்சை மையத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவில் கூலிப்படையைச் சேர்ந்த 7 பேர் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டனர். கூலிப்படையை ஏவியதாக கூறப்படும் 29 வயது மகன் அரவிந்தும் தாய் ராணியும் தலைமறைவாகியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே ரசாயன கழிவுநீரை கலந்து ஓடையை நாசப்படுத்தி ஆலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்துறை சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் இரும்பு தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் ஆட்டையாம்பாளையம் ஓடையில் கலக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஓடை நீர் செந்நிறமாக மாறியதாக புகார் கூறும் சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் நலச்சங்கத்தினர் ஆலையை மூட வலியுறுத்தி பெருந்துறை பேருந்து நிலையம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் நெலாக்கோட்டை பகுதியில் யானை ஒன்று சாலையில் உலாவியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. பால் சொசைட்டி பகுதியில் யானை வந்ததை கண்ட விவசாயிகளும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். பின்னர் யானை தானாக நடந்து வனப்பகுதிக்குள் சென்றதும் மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே குடும்ப சண்டை காரணமாக கிணற்றில் குதித்த மருமகளை தடுக்கச் சென்ற மாமியாரும் கிணற்றில் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பழம்பூண்டியைச் சேர்ந்த சரசு என்பவருக்கும் அவரது மாமியார் மல்லிகாவுக்கும் தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த சரசு கிணற்றில் குதிக்க முயன்றுள்ளார். இதை அவரது மாமியார் மல்லிகா தடுக்க முயன்றபோது கால் இடறி இருவரும் கிணற்றுக்குள் விழுந்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த செஞ்சி தீயணைப்பு துறையினர் இருவரையும் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். செம்மேடு கிராமத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த நேரு என்ற முதியவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர் செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து முதியவர் நேரு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் செயல்படாமல் இருந்த அலகுகளில் ஒன்றில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் முதல் 2 அலகுகள் அதிகமாகவும் 3ஆம் அலகு சற்று குறைவாகவும் சேதமடைந்திருந்தன. அதில் 3வது அலகு சீர் செய்யப்பட்டு 210 மெகாவாட் மின்சார உற்பத்தி தொடங்கியுள்ளது. 5 அலகுகளில் தலா 210 மெகாவாட் வீதம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு மர்ம நபர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து வீட்டிற்கு நடந்து சென்ற பெண்ணிடம் எதிரே வந்த நபர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் கூச்சலிட அங்கிருந்த சக பயணிகள் அவரை துரத்தியுள்ளனர். இதனையடுத்து அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதுகுறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் கொருக்குப்பேட்டை ரயில்வே காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனமழையால் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. 30 நிமிடம் பெய்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இதனால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து சென்றன. ஒரு இடத்தை கடப்பதற்கே நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் நகரில் உள்ள சந்தையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அங்குள்ள ஷோரூமில் ஏற்பட்ட தீயை 3 வாகனங்கள் மூலம் அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நெதர்லாந்தில் பூத்து குலுங்கும் துலிப் மலர்கள் காண்போரை மெய்மறக்கச் செய்துள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மத்திய ஆசியாவிலிருந்து நெதர்லாந்திற்கு இந்த மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. லிசி என்ற இடத்தில் காலங்காலமாக பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மலர்களை காண உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். வருடிவிடும் தென்றல் காற்றில் தலையை அசைத்து நளினமிடும் பூக்களைக் கண்டு செல்ஃபி எடுக்காமல் அந்த இடத்தை விட்டு மக்கள் நகர்வதில்லை. பொலிவியாவில் பொழிந்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 30,000 பசுக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. தொடர் மழையால் பொலிவியாவில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கி 53 பேர் உயிரிழந்தனர். அமேசான் பகுதிகளான பெனி, ஒரூரோ, சுக்கிசாக்கா உள்ளிட்ட இடங்களில் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தி பாதிப்பால் உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் கடலில் நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வணங்கினர்.